வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். myself சௌந்தர்யா, pediatric physiotherapist, lecturer, faculty of physiotherapy, Dr. MGR Educational and Research Institute. Welcome our expert guest speaker, Dr. Caroline Jesha Rachel ma'am. She has completed MPT in pediatric neurology. She has experienced 7+ years in clinical practice, also 3+ years experience in academics. She as lecturer in faculty of physiotherapy, Dr. MGR Educational and Research Institute. Welcome ma'am. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா the impact of modern life on children posture. ஸோ பாஸ்டர்னா என்ன மேம்? இந்த மாடர்ன் லைஃப்பில் சில்ட்ரன் பாஸ்டர் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது? ஓகே, பாஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அவங்க பாடியை ஹோல்ட் பண்ணுற விதம், அதாவது அப்ரைட்டாக இருக்கணும், சிட்டிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை நிற்கும் போதும் அப்ரைட்டாக இருக்கணும். அது வந்து உட்காந்துருக்கும் போதும் சரி, இல்லை நிற்கும் போதும் சரி, இல்லை அவங்க மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பாடியை வந்து அவங்க எந்த அளவுக்கு எப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க, ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் வந்து பாஸ்டர் அப்படின்றது. இப்போ சில்ட்ரனில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டர் என்ன ரோல் மெயினாக ப்ளே பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸார்டர் வராமையும், இல்லை வந்து ஸ்பைனல் அலைன்மெண்ட் வந்து எதுவும் மாறாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து இது ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா சைல்டோட இது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு க்ரூஷியலான ஸ்டேஜ், வேறு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் வந்து க்ரோயிங் ஸ்டேஜ். ஸோ இப்போ பாஸ்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபிசிக்கல் பாஸ்டர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபிசிக்கலில் வந்து பாஸ்டர்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸார்டர்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த குட் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கும். ஓகே, என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த புவர் பாஸ்டர்ஸ்னால? ஸோ இப்போது புவர் பாஸ்டர்ஸ் எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல் அண்ட் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நம்ம நிறைய ஸ்க்ரீன் டைம், எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம்னால அண்ட் தென் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ இதனாலலாம் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே மேம், செடென்டரி லைஃப் ஸ்டைலில் எப்படி மேம் சில்ட்ரன் பாஸ்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது, கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நிறைய டைம் வந்து பசங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் டேப்லெட்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்து அவங்க ப்ரொலாங்டு டைம் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களோட வே ஆஃப் பாஸ்டரே வந்து டிஃபர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லைக் ஃபார்வர்ட் நெக் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கழுத்தை முன்னாடி வச்சு அவங்க ரொம்ப நேரம் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை வந்து கிளாஸ் ரூம்ஸில் வந்து போர்டு வந்து ரொம்ப நேரம் ஒட்டு கவனிக்கும் போது அவங்களுக்கு ஃபார்வர்ட் நெக் பாஸ்டர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்லவுச்டு பாஸ்டர் அண்ட் தென் வந்து ரவுண்டட் ஷோல்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி கெயிட் ப்ராப்ளம்ஸ்க்கான வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க மாதிரியான டைம் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டியோட இன்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இன்டோர் ஆக்டிவிட்டிலையுமே வந்து மொபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்குமா, இப்போ சிட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 4 விதமான சிட்டிங் இருக்குது. ஆக்டிவ் சிட்டிங் இருக்குது, ரிலாக்ஸ்டு சிட்டிங் இருக்குது, ஸ்லம்ப் சிட்டிங் அண்ட் ஸ்லவுச் சிட்டிங். ஸோ இப்போ மோஸ்ட்டாக இப்போ இந்த காலத்தில் பசங்களை பார்த்தோம் அப்படின்னா எதர் ஸ்லம்ப் சிட்டிங் ஆர் ஸ்லவுச் சிட்டிங்கில் தான் வந்து ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க பாடியை. ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங்டு டைமில் வந்து அவங்க வந்து பாடியை மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்பைனல் அலைன்மெண்ட்ஸு, அதே மாதிரி தொராசிக் ரீஜனில் இல்லை கைஃபாட்டிக் பாஸ்டரோ இல்லை ஸ்கோலியோசிஸ், அது வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டேபிளான சர்ஃபேஸில் உட்காராமல் இருக்கும் போது ஸ்கோலியோசிஸ் டெவலப் ஆகுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து இந்த புவர் பாஸ்டரை வந்து இயர்லியாக எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ இப்போது பசங்க வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்கூலில் தான் வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மிச்சம் இருக்க அந்த ஈவினிங் டைம் தான் வந்து பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க இனிஷியலாக என்ன சொல்லுவாங்க, ஒரு சைல்டு வந்து எனக்கு வந்து கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து என்னால் நடக்க முடியல ப்ராப்பராக அப்படின்றது வந்து நடக்க முடியலன்றத வந்து ரொம்ப ரேராக ரிப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி பெயின் இருக்குது, என்னால் ரொம்ப நேரம் எழுத முடியல, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு
டீச்சர்ஸ்க்கு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப நேரம் ஃபார்வர்ட் நெக்காக வந்து அவங்க பாஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை வந்துட்டு ஷோல்டர் வந்து ரவுண்டடாக அவங்க எப்போவுமே இப்படி எழுதிட்டே இருக்கும் போது ஷோல்டர்ஸ்லாம் வந்து ரவுண்டடாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவுண்டட் ஷோல்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க தாங்கி நடக்கிறாங்களா, இல்லை இழுத்த மாதிரி நடக்கிறாங்களா, இந்த மாதிரி கெயிட் ரிலேட்டடான திங்கையும் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஸோ இப்போ பேரண்ட்ஸுமே வந்து வீட்டில் அவங்க எப்படி உட்காடுறாங்க பாஸ்டர், இல்லை எப்படி வந்து ஒரு ஸ்டாண்டிங் பாஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். பட் அது வந்து ப்ரொலாங் டைமில் விட்டுட்டாங்க அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இனிஷியலாகவே அதை வந்து நோட்டீஸ் பண்ணி அவங்க ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்டேயோ இல்லை வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டேயோ அவங்க ரிப்போர்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே மேம். சைல்டோட ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி வந்து பாஸ்டரை வந்து அஃபெக்ட் பண்ணுது மேம்? ஓகே, சைல்டோட ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். அந்த ஃபேக்டர்ஸில் லைக் அன்ஈவனான சர்ஃபேஸில் நிறைய டைம் வாக் பண்ணுறது, இல்லை நிறைய ஹெவி பேக் பேக்ஸ் வந்து அவங்க ஸ்கூல் பேக்ஸ்லாம் வந்து ஹெவியாக வந்து அவங்க கேரி பண்ணுறது, இதனால நிறைய வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல் இஷ்யூஸ் வரும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல் இஷ்யூஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு ப்ரீத்திங், அதாவது ரெடியூஸ் தி லங் கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ நம்மளோட லங் எக்ஸ்பேன்ஷன் வந்து கம்மியாகும். எதனால அப்படின்னா இப்போ ரவுண்டட் ஷோல்டர் மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் டெவலப் ஆச்சு அப்படின்னா நம்மளோட செஸ்ட் மசில்ஸ்லாம் வந்து டைட்னஸ் போக ஆரம்பிச்சிடும். டைட்னஸ் போகும்போது நம்மளோட லங் வந்து அதுக்கான ப்ரீதிங் ஸ்பேஸ், லங்கோட ப்ரீதிங் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா ஷாலோ ப்ரீதிங் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லவுச்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுனால டைஜஸ்டிவ் இஷ்யூஸுமே வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஹன்ச் பேக் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது கைஃபோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கூன் போட்டு உட்கார்றதுனால இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து இமோஷனல் ஃபேக்டர்ஸுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அவங்க வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி பசங்களை மாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து இமோஷ்னலாக அவங்க வந்து டல்லாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இம்ப்ராப்பர் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறது இந்த புவர் பாஸ்டர்னால. ஓகே மேம். ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 மீண்டும் பேக் டு வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2. ஃபுட்வேர்னால வந்துட்டு சைல்ட் பாஸ்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுமா மேம்? கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஃபுட்வேர் எப்படி எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்வேர் வந்து நம்மளோட ஹோல் பாடியை வந்து கடைசியில் பேஸ் டு த கிரவுண்டுக்கும் நம்மளோட பாடியும் ஸோ கண்டிப்பாக இது வந்து பாதர் பண்ணுது. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹோல் பாடி என்டையர் பாடியோட ஃபவுண்டேஷனே நம்ம ஃபுட்வேர் தான். இப்போ யாருமே வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்வேர் யூஸ் பண்ணாமல் யாருமே வெளியில் கூட்டிகிட்டு வரதே கிடையாது. ஸோ பிஃபோர் ஹேண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பீப்புள் சில்ட்ரனுக்கு வந்து ஃபுட்வேர் கண்டிப்பாக போடணும் அப்படின்ற வந்து இந்த இன்சிஸ்டிங் வந்து இருக்காது. பட் நவடேஸ் வந்து கிளென்லினஸ் வந்து ஒரு இஷ்யூவாக வச்சுக்கிட்டு பீப்புள் ஆர் இன்சிஸ்டிங் சைல்ட் டு வேர் த ஃபுட்வேர் வென் வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே அவங்க வந்து ஃபுட்வேர் போட்டுட்டு தான் வெளியில் போடணும் அப்படின்ற ஒரு ரூலே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபுட்வேர் வந்து ப்ராப்பராக இல்லை, அவங்களுக்கு டைட்டாக இருக்குது, இல்லை வந்து சைஸ் வந்து ஃபிட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, நம்மளோட ஹிப் அலைன்மெண்ட் ஒரு நீ அலைன்மெண்ட், ஆங்கிள் அலைன்மெண்ட், இந்த வந்து நம்மளோட லோவர் லிம்போட அலைன்மெண்ட் வந்து இட் வில் அஃபெக்ட் தி ஸ்பைனல் அலைன்மெண்ட் ஆல்சோ.
ஸோ ஸ்பைனல் அலைன்மெண்ட் மாறும் போதான இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் லைக் கைஃபோசிஸோ ஸ்கோலியோசிஸோ இல்லை வந்து ஹைக்கிங் ஆஃப் ஹிப் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தட் வில் லேட்டர் அஃபெக்ட் தி கெய்ட் ஆஃப் தி சைல்டு. ஸோ சைல்டுக்கு வந்து எப்போவுமே எப்படி ஒரு ப்ராப்பர் ஃபுட்வேர் சஜஸ்ட் பண்ணணும். இப்போ நார்மல் ஒரு ஷாப் போய் பர்ஃபெக்ட் சைஸ் வந்து பண்ணணும். லைக் அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து டோ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஹீல் வந்து குஷன் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஆர்ச்சோட சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஆர்ச் சப்போர்ட் இல்லாத ஃபுட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃப்ளாட் ஃபுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ளாட் ஃபுட் எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு சஸ்பெண்டடாக இருக்கும் போது ஆர்ச் சைடில் வந்து சப்போர்ட் இல்லாமல் சஸ்பெண்டடாக இருக்கும் போது நம்மளுக்கு ஃபுட் வந்து டொனேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால ஃப்ளாட் ஃபுட் வரும். ஃப்ளாட் ஃபுட் அதிகமாக இருக்கிறதுனால நாட் நீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ்லாம் மாறுது நம்மளோட ஃபுட்வேர்னால. ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நினைப்போம், பட் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ வந்து ஒரு ஃபுட்வேர் வந்து நார்மலாக இப்போ ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட்வேர் போடணும் அப்படின்னா ஒரு போடியாட்ரிஸ்ட் கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டோர்லேயே பர்ஃபெக்ட் சைஸோட ஃபுட்வேர் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். சில்ட்ரன் வந்து இப்போ ரொம்ப நேரம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லை கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கலாம் இந்த பாஸ்டர் இஷ்யூஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக? ஓகே, ஸோ இப்போ பிரேக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க இல்லை எழுதுறாங்க இல்லை ஏதோ ஒரு டியூஷன் சென்டரோ இல்லை வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கோ போகிறாங்க. ரொம்ப நேரம் ப்ரொலாங்டு டைம் வந்து எப்போ பிரேக் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு நடுவில் ஒரு பிரேக் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ அதே வந்து இது வந்து சிட்டிங் பீரியட்ல இல்லை ஸ்டாண்டிங் பீரியடாக இருந்தாலுமே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக நடுவில் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணுறது இல்லை வந்து ஒரு ஷோல்டர் மூவ்மெண்ட், ஷோல்டர் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஹெட் ரொட்டேஷன் பண்ணுறது இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ஒரு ப்ரொலாங்டு டைம் அந்த ஸ்டாட்டிக் பாஸ்டரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இந்த மாடர்ன் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பாஸ்டர் மெயின்டைன் பண்ண இல்லை இம்ப்ராப்பர் பாஸ்டர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை எக்ஸசைஸ் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ இப்போ ஆஸ் செட் வந்து நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லேகிங்காக இருக்குது. ஸோ அந்த வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வி கேன் என்கரேஜ் ஆர் சைல்ட் அட் ஹோம் டு கோ அண்ட் பிளே அவுட் சைட், அவுட்டோர்ஸில் வந்து விளையாடுறதுக்கு அனுப்பலாம். இது நார்மலாக ஆக்டிவிட்டி இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸஸ் லைக் ஸ்விம்மிங்கோ, மார்ஷல் ஆர்ட்ஸ், யோகா, கராத்தே அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். இல்லை அவங்க எந்த ஸ்போர்ட்டில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க இல்லை இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்கு ஒரு கிளாஸஸ் மாதிரி அனுப்பலாம், இல்லை கிராஷ் கோர்சஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி வந்து நம்மளுக்கு பாடியில் ரொம்ப முக்கியமானது இந்த பாஸ்டரை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி முக்கியம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி, கோஆர்டினேஷன், பேலன்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சஜஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க்ஸ் ஹோல்ட்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங்க்கு வந்து சூப்பர்மேன் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி பண்ணலாம். பெல்விக் ஸ்ட்ரென்தனிங்க்கு வந்து பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ்லாம் வந்து நம்மளோட மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம டைட்னஸ் இருக்காது, அண்ட் தென் வந்து பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனுமே இம்ப்ரூவ் பண்ணும் டு ஹாவ் அ குட் ஹெல்த்தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே மேம். ஸோ இந்த மாடர்ன் லைஃப்பில் உங்களோட கீ அட்வைஸ் என்ன மேம் சில்ட்ரன் பாஸ்டர் வந்து? ஓகே, அட்வைஸ்னு பார்த்தோம்னா ஆஸ் இவ்வளோ நேரம் நம்ம பேசினதை பைலப் பண்ணுறது தான் ஒரு அட்வைஸாகவே இருக்கும். லைக் வந்து அவங்க ரொம்ப எக்ஸசிவ் டைம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ப்ரொலாங்டு டைமில் அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து அவங்க வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நிறைய வந்து கண்டிஷன்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன் பிட்வீன் பிரேக்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் குறைச்சா நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியுமே இதை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்றது நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் இந்த மாடர்ன் எரால வந்து நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது சில்ட்ரனை. ஸோ அவங்களோட வேலையே அது வந்து லிமிட்டட் டைமில் இந்த வேலையில் பண்ணணும் அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து அந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி அ பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ மேம். இவ்வளோ ப்ரீஃபாக வந்துட்டு இந்த மாடர்ன் லைஃப்பில் சில்ட்ரன் பாஸ்டரை பற்றி நல்லா கிளியராக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மீண்டும் வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 என்னும் நிகழ்ச்சியில் வேறொரு மருத்துவருடன் புதிய தலைப்பில் சந்திப்போம். நன்றி.